டாபிக் வந்து லிமிட் ப்ராசஸ்ன்னு வரும். எல்டின்னு போட்டாலும் சரி, இல்லை எல்ஐஎம்னு எழுதினாலும் சரி, இப்போ எழுதிக்கிட்டாலும் சரி, எப்படிதான் எழுதிக்கலாம். ஸ்கூல்ல டீச்சரை பொறுத்து எல்ஐஎம் அப்படின்னு எழுதினாலும் சரி, லிமிட் அப்படின்னு வச்சுக்கோங்க, லிமிட். சரியா? இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதது அப்படின்ற மாதிரி. 0/0, infinity power infinitive, infinity minus infinitive, 0/infinitive, இந்த மாதிரி 0/0, infinity/infinitive, இதெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்றத இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தேரப்பெறாத வடிவங்கள். அப்படி வந்தா என்ன செய்யணும் அப்படின்றதான் லிமிட் சம்மு. லிமிட் சம்மை வந்து எப்பயுமே இப்படி எடுத்துக்கிறணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும். டிவைட்ல கொண்டு வர மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். மேல ஒண்ணு ஃபங்க்ஷனு, கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. இதை பொறுத்து தான் கணக்கு செய்ய முடியும். ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லா இருக்கும். லிமிட் 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 7.5 நினைக்கிறேன் பாரு. இதுல எக்ஸசைஸ் 7.5 நினைக்கிறேன் பாரு. ஆமா, அதுல 5 மார்க் கணக்கு இருக்கு. 5 மார்க் கணக்குலாம் அதுல இருக்கு. எக்ஸசைஸ் 7.5ல 5 மார்க் கணக்குலாம் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா படிச்சுக்க. சரியா? இந்த மாதிரி தேரப்பெறாத வடிவங்கள் வந்தா, அதாவது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த கணக்கை பொறுத்து நம்ம ஆன்சர் எடுக்கிறது. சால்வ் பை யூசிங், யூஸ் பண்றது, சால்வ் பை யூசிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் சொல்லுவாங்க. எல் ஹாஸ்பிட்டல் ரூல், ஹாஸ்பிட்டல் இல்ல ஹாஸ்பிட்டல் ரூல். லோபிதல் விதி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. லோபிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். இதை வச்சு இதுலயும் ஆன்சர் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தா அகைன் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கணக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டுகிட்டே போயிட்டே இருக்கணும் கணக்கு. அதுதான் கணக்குடைய கான்செப்ட். அந்த ஃபார்மெட்ல வந்துச்சுன்னா, ஆன்சர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். அதனால அந்த ஃபார்மெட் நம்மளுக்கு தேவை. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு எழுதி போட்டது இது வேணும். தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்றது அந்த கணக்கை பொறுத்து வேணும். இது சொன்னாதான் நம்ம இதை சொல்ல முடியும். அதனால இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் தெரியணும். அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, சைன் 0 0, காஸ் 0 1, tan 0 0, அதே மாதிரி லாக் 1னா 0, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். லாக் 1னா 0, லாக் 0னா 1, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். லாக் இன்ஃபினிட்டிவ்னா இன்ஃபினிட்டிவ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. எக்ஸசைஸ் 7.5 எடுத்துக்கோ. எக்ஸசைஸ் 7.5 ஃபர்ஸ்ட் சம்மு சொல்றா குட்டி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ். ரைட். இது கொடுக்கப்பட்ட சம்மு, லிமிட் சம்மு. வேற எதுவுமே சென்டென்ஸ்லாம் இருக்காது. எவாலுவேட் அப்படின்னு வரும், அவ்வளவுதான். எவாலுவேட் அப்படின்னா மதிப்பு காண்க அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப கொடுக்கப்பட்ட கணக்கு இந்த இருக்கு. இது சொல்யூஷன் போட்டு ஆன்சர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கணக்கை எழுதிக்கோ. கணக்கு எழுதிட்டேன்.
எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, எக்ஸ் டென்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப கீழே கூட சப்ஸ்டிட் பண்ணி பாரு. கீழே சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டா ஜீரோ தான். அப்ப மேலே ஜீரோ தான் வரும், வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு பார்த்தா போட்டு பாரு. காஸ் ஜீரோன்னு போடுவோம்ல, காஸ் ஜீரோனா ஒன்னு, அப்ப 1 - 1. அப்ப கொடுக்கப்பட்ட கணக்கானது இந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு எழுதணும். இதுதான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்ப பை யூசிங் எல் ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு எழுதணும். பை யூசிங் எல் ஹாபிட்டல் ரூல் ஒரு கணக்கு எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நீனே எழுதிக்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. நீ வாட்டில யூ பை வி மெத்தட் அந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. மேல தனி கீழே தனி. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொல்லுவிய? அவ்வளவுதான். நீ வாட்டில யூ பை வி நினைச்சிடாத. ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும்? மைனஸ் இருக்கட்டும். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சேர்ந்தா என்ன ஆயிரும்? பிளஸ் சைன் எக்ஸ். புரியுதான் பார். இப்ப அகைன் மறுபடியும் இதை அப்ளை பண்றோம். மறுபடியும் அப்ளை பண்ணா கீழே என்ன ஆகும் பாரு, மேல என்ன ஆகும்? மறுபடியும் 0/0 ஃபார்ம் தான். இப்ப நான் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். திருப்பி எழுதுன அவசியம் இல்லை, எழுதுனா எழுதிக்க. பை யூசிங் எல் ஹாபிட்டல் ரூல். சைன் எக்ஸ் பண்ணா என்ன வந்துடும்? காஸ் எக்ஸ். 2x பண்ணா அவ்வளவுதான். இப்ப நீ ஆன்சர் எடு. எக்ஸுக்கு போல 0 போடுறான். காஸ் 0 பை என்ன வந்துடும்? 2 காஸ் 0 என்ன வரும்? 1/, அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதான் பார். இதெல்லாம் சும்மா 2 மார்க் 3 மார்க் அவ்வளவுதான். செகண்ட் சம் சொல்லுவா. x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. இதே மாதிரி தான்டாமா. எக்ஸ் டென்ஸ் டு என்ன போட்டிருக்கு? இன்ஃபினிட்டியும் போட்டிருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இன்ஃபினிட்டி வேல்யூ நம்ம அப்ளை பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது? இந்த கணக்கை ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கணக்கை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்றேன். எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு வச்சுக்க. இதுல எக்ஸ் ஸ்கொயர் காமனை வெளியில எடு. வெளியில எடுத்தா 1 பிளஸ் என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர். இப்படித்தானே வரும். இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி இருக்குல்ல, அதை தூக்கி இதுல போடலாம். இன்ஃபினிட்டிவ அப்ப 1/∞ வரும். 1/∞ என்ன வரும்? அப்படி ஆன்சர் கொண்டு போயிடலாம். சொல்ற சரி புரியுதான்னு பாத்துங்க. இந்த கணக்கை டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. அப்ப நான் வெளியில எடுக்க போறேன். என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாரு. மேலே கீழே எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன். மேலே கீழையும் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன். எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 2 வரும் minus 3/x ஸ்கொயர். இதுல அதே மாதிரி என்ன வந்துடும்? 1 வந்துடும். 5/x. வெரி குட். 3/x ஸ்கொயர். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம்ல. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 - 3/x ஸ்கொயர் பை இங்க என்ன ஆயிரும்? 1 - 5/x plus 3/x ஸ்கொயர். இப்ப நீ அப்ளை பண்ணா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன கிடைச்சிரும்? 2. புரியுதான் பார். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் 1/0 அப்படின்னா நாட் டிஃபைன் அப்படின்றத. நாட் டிஃபைன் தான் அப்படி சொல்றோம். 1/0ன்றது இது கீழே இறக்கிட்டு மேல கொண்டு போனோம்னா 1/not defined என்னது? இது எந்த நம்பர் வேணா வரலாம். எனி நம்பர் பை நாட் டிஃபைன் ஈக்குவல் டு 0. அதனால 5/3 எது இருந்தாலும் சரி 0. அப்ப இந்த கணக்கு மாடல்ல ஒரு 2-3 கணக்கு இருக்கும். அதை தனியா எடுத்து செய்யணும். அவன் தான் புத்திசாலி. பார்த்துக்க. தேர்ட் சம் இடத்துக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x by log x. இப்ப நான் உன்ட்ட என்ன சொன்னதான் இதெல்லாம் டைரக்டா அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க முடியாது. இப்ப லாக் இன்ஃபினிட்டி போடல உன்ட்ட என்ன சொன்னேன்? இன்ஃபினிட்டி தான் சொன்னேன். லாக் இன்ஃபினிட்டி என்ன சொன்னா? இல்ல மேல போடுறாமா, இது மேல கொண்டு போட்டா என்ன வரும்? எக்ஸ் போல என்ன போடுறோம்? அப்ப ஈன இன்ஃபினிட்டி தான் வரும், வேற எதுவும் வராது. பயப்படாது. அதுதான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்.
ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா ஒண்ணு கரெக்ட் பண்ணிடலாம். தெரியுதா சொல்றது? ரைட். இப்ப நீ டிஃபரன்ஷியேட் பண்ண போற பை எல் ஹாபிட்டல் ரூல் சால்வ் பை யூசிங் எனக்குள்ள எழுதிக்க. யூசிங் எல் ஹாபிட்டல் ரூல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா லாக் எக்ஸ் பண்ணா வெரி குட். ரெசிப்ராக்கல் பண்ணிக்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்படி பண்ணலாம் சொல்லு. எக்ஸ் பை 1 பண்ணலாம். இல்லையா அப்படியே அப்ளை பண்ணா என்ன கிடைக்குன்னு யோசிச்சு பாரு. அதுக்கு சொல்ல வரேன். 1 பை இன்ஃபினிட்டி. அப்ப என்னடா வரும்? 1 பை அப்ப என்ன வந்துடும்? ஆன்சரை பாரு. இல்ல சார் நான் டைரக்டா அப்ளை பண்ணி இப்படி ரெசிப்ராக்கல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ரெசிப்ராக்கல் பண்ண என்ன வந்துடும்? எக்ஸ். இதை போட என்ன கிடைக்கும்? முடிச்சுக்க. எல்லாமே ஒண்ணுதான், உன்னுடைய இதுதான், திறமை தான். ஃபோர்த்தாடா குட்டி? சொல்லு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 5/2 90. Secant x tan x. சரி அதெல்லாம் இல்ல. 5/2 மைனஸ் அப்ரோச்சஸ் டு 5/2 விட குறையுது அப்படின்ற மாதிரி 5/2 பிளஸ்ன்னு போட்டோம்னா அதை விட அதிகரிக்குது அப்படின்னா நீ மிடில் வேல்யூ 5/2 அப்படின்ற மாதிரி நாக்கு வச்சுட்டா போதும். சரி இதுக்கு அப்ளை பண்றேன். என்ன ரூல்ல இருக்குன்னு பார்ப்போம். tan 5/2 போடு கீழே. ஏன்னா உனக்கு அது தெரியறது சிரமமா இருக்கும். இது தெரிஞ்சலாம். tan 5/2 tan 90க்கு என்ன வந்துச்சு? நாட் டிஃபைன் தானே. மேலே என்ன வரும்? நாட் டிஃபைன். புரியுதான்னு பார்த்து சொல்றது. இன்ஃபினிட்டி சொன்னாலும் சரி நாட் டிஃபைன் சொன்னாலும் சரி தான். அந்த tan 5/2 கீழே கண்டுபிடிச்சோம்னா மேலே எழுதிடலாம். மேலே வந்து சீக்கன் 5/2க்கு தெரியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா 1 பை காஸ் 5/2 போடணும். 1 பை காஸ் 5/2 1 பை காஸ் 90 என்ன ஆயிரும்? 0. அப்போ 1/0 மேல என்ன வந்துடும்? நாட் டிஃபைன். அப்ப நீ ஒன்னே கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். உன் திறமை. உன்னால முடியல அப்படின்னா அது தகுந்தாப்ப கொண்டு போன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் மேக்கப் பண்ணிடலாம் ஈஸியா. இப்ப பை யூசிங் அந்த இதை எழுதுறேன். எல் ஹாபிட்டல் ரூல். சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னன்னு தெரியணும். அதான் பிரச்சனை. சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் எக்ஸ் tan x. சீக்கன் எக்ஸ் இன்டு tan x பை tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்ப ஒண்ணு அடிச்சிரு. அடிச்சிட்டோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 tan x வந்து எப்படி எழுதலாம்? sin x பை cos x பை கீழே என்ன இருக்கு? சீக்கன் x இருக்கு. அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 பை cos x. மினிமைஸ் பண்றேன் தெரியுதா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 மைனஸ் sin பை cos இருக்கட்டும். ரெசிப்ராக்கல் பண்ணிக்கோ. cos x பை 1 ரெண்டே அடிச்சிருவோம். அடிச்சுட்டா என்ன வரும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 மைனஸ் sin x. எக்ஸுக்கு பதிலா 5/2 போடணும். 5/2 போட்டா என்ன வரும்? sin 5/2 sin 90 என்ன வந்துடும்? அவ்வளவுதான் கணக்கு. புரியுதான் பாரு. புரியுதான்னு பாத்துக்கோ. சொல்றா குட்டி. 5th சம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ். பக்கத்துலயா இல்ல இப்படியா? அவ்வளவுதான். சரி நான் ஏற்கனவே சொன்னவன் கணக்கை எப்பயுமே f(x by g(x) கொண்டு வரணும். f(x by g(x) கொண்டு வந்தா தான் கணக்கை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படின்னா தான் அடுத்தடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண தோதா இருக்கும். e பவர் மைனஸ் எக்ஸ் கீழே கொண்டு வந்தா e பவர் எக்ஸ் அப்படின்னு பிளஸ் எக்ஸ் ஆயிரும்ல. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்ப ரூட் எக்ஸ் இருக்கட்டும் பை e பவர். அவ்வளவுதான். இந்த நாட் டிஃபைன் இங்க போட்டா மறுபடியும் நாட் டிஃபைன் தானே கிடைக்கும். என்னன்னு தெரியாதுல்ல. அப்ப கீழே என்னது? நாட் டிஃபைன் ஃபார்ம். புரியுதான்னு பார்த்துக்க. எழுதித்தான் ஆகணும். திரு சொல்லிட்டேன் சும்மா இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. எழுதித்தான் ஆகணும். அதனாலதான் அது எழுதுறது. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அதனால மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்றேன் பை யூசிங் எல் ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சில பேர் எழுதுவாங்க. எழுதிருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் பண்ணா வெரி குட் 1/2 ரூட் எக்ஸ்.
இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். புரியுதான்னு பாத்துக்கோ. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாருன்னா இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். எப்படி வரும் கேக்குறியா? இது வேணா ரிசிப்ராக்கல் பண்றேன்னா ரிசிப்ராக்கல் பண்ணிக்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை 1 தானே, இ பவர் எக்ஸ் பை 1. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப நல்லா கவனிச்சு பாரு, இன்ஃபினிட்டி இங்கேயும் போட்டா இங்க கீழே இன்ஃபினிட்டி வந்துடும், இதுவும் என்ன வந்துடும், அப்ப 1/∞ வரும். 1/∞ அவ்வளவுதான் ஆன்சர் தானே இது.